அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம நாமக்கல்ல அமைஞ்சிருக்கக்கூடிய ஸ்ரீ நாமகிரி தாயாரையும் நரசிம்ம பெருமாளையும் தான் பார்க்க போகிறோம். ரொம்ப அற்புதமான ஒரு குடைவரை கோயில் தான் இன்றைக்கி நம்ம ஸ்ரீபக்தி சேனலில் பார்க்க போகிறோம். இந்த கோயில் நாமக்கல் நகரின் மத்தியில் அமைந்திருக்கும் சாலக்கிராம மலை மேலே இந்த கோயில் அமைஞ்சிருக்கு. இங்கே நரசிம்மர் மேற்கு பார்த்து உக்ர நரசிம்ம திருக்கோலத்தில் நமக்கு காட்சி கொடுத்து கொண்டிருக்கிறார். இந்த கோவில் தேவ தட்சனால் உருவாக்கப்பட்டது. பிற்காலத்தில் சிற்பக்கலையில் ஆர்வம் கொண்ட பல்லவ மன்னர்களால் அழகுற புதுப்பிக்கப்பட்டது என்று கல்வெட்டுகள் தெரிவிக்கின்றன. நம்ம பெருமாளுடைய கோயில் மெயின் என்ட்ரன்ஸ் பார்க்குறோம். இது மொட்டை கோபுரம் அப்படின்னு சொல்லுவாங்க. இங்கேயே மேலே அழகாக நரசிம்ம பெருமானுடைய சுதர் சிற்பம் பார்க்குறோம். கோயில் என்ட்ரன்ஸ்லேயே அழகான விநாயகருடைய சிற்பத்தையும் பார்க்குறோம். ரொம்ப பழங்கால கோவில், அதே சமயத்தில் தெய்வீக உணர்வுகள் அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு குடவரை கோயில் தான் இன்றைக்கி நம்ம ஸ்ரீபக்தி சேனலில் பார்க்க போகிறோம். மிக பிரம்மாண்டமான கோவில். திராவிட கட்டிடக்கலை பாணியிலையும் இந்த கோயில் கட்டப்பட்டிருக்கு. நம்ம இங்கே முதல்ல நாமகிரி தாயாருடைய சன்னதி தான் பார்க்க போகிறோம். இங்கே நாமகிரி தாயாரின் சிலை மேற்கிலிருந்து கிழக்கு நோக்கி ஸ்ரீ நரசிம்மரை தரிசித்தவாறு தவம் செய்வது போன்ற கோலத்தில் அமைக்கப்பட்டுள்ளது. இங்குள்ள நரசிம்ம தீர்த்தத்தில் நீராடி தாயாரை பூஜித்தால் சகல செல்வங்களும் கிட்டும், தீவினைகள் அகலும் என்கின்ற நம்பிக்கை உள்ளது. கணித மேதை ராமானுஜர் இங்குள்ள நாமகிரி தாயாரின் மேல் தீவிர பக்தி கொண்டிருந்தார். ராமானுஜருடைய கனவில் நாமகிரி தாயார் தோன்றி அவருடைய சிக்கலான தீர்வுகள் மற்றும் சூத்திரங்களை கனவிலே நாமகிரி தாயார் அவருக்கு வழங்குவாராம். அதனால் குழந்தைகளுக்கு நல்லா படிக்கிறதுக்கு நாமகிரி தாயோடைய பாதத்தில் பென்சில், பேனா, அதுக்கப்புறம் புத்தகங்கள், புதுசாக வேலைக்கு சேர்றவங்க அப்ளிகேஷன்ஸ் எல்லாமே வச்சு எடுத்துகிட்டு போவாங்க. இதுதான் இந்த கோயிலை ரொம்ப சிறப்பாக நாமகிரி தாயாருக்கு சொல்லப்படுகிறது. அடுத்ததான் நம்ம பார்க்க போகிறது நரசிம்ம பெருமாளுடைய சன்னதி தான். இங்கே சனி ஞாயிற்றுக்கிழமைகளில் அதிகப்படியான கூட்டம் இருக்கும். இந்த கோவிலுடைய ஸ்தல வரலாறு என்ன அப்படின்னா, அசுரர்களின் தலைவனான இரணியன் தன் நாட்டு மக்களிடம் யாராவது நாராயணாய நமக என்று சொன்னால் நாக்கை துண்டித்து விடுவேன் என்றும், இரண்யாய நமக என்று சொல்ல வேண்டும் என்றும், நானே கடவுள் என்றும் உத்தரவும் போட்டுவிட்டான். இரணியனின் மகன் பிரகல்லாதன் இந்த உத்தரவை ஏற்க மறுத்துவிட்டு நாராயண நாமத்தை எப்பொழுதும் ஜபித்து வந்தார். இதன் விளைவாக பிரகல்லாதன் சித்திரவதை செய்யப்பட்டார். இதற்கும் மசியாத பிரகல்லாதன் தூணிலும் இருக்கிறான், துரும்பிலும் இருக்கிறான் என் நாராயணன் என்று சொன்னதும் அருகில் இருந்த தூணை ஆவேசமாக உடைத்தான் இரண்யன். தூணிலிருந்து வெளிப்பட்ட நரசிம்மரை கண்டு வீராவேசமாக பேசிய இரண்யன் நடுங்கினான். நாராயணமூர்த்தி அவனது உடலை கூரிய நகங்களால் கீறி கொன்று விட்டார். உக்கரத்துடன் இருந்த நரசிம்மரை கோபத்தை தணிப்பதற்காகவே அவரது மடியில் மகாலட்சுமி அமர்ந்தாள். இத்தலம் கிபி 7ஆம் நூற்றாண்டில் அதியேந்திர குணசீலன் என்ற பல்லவ மன்னரால் அமைக்கப்பட்டது. இங்குள்ள நரசிம்மமூர்த்தி மேற்கு நோக்கி வீராசனமாக வலது திருவடி ஊன்றி இடது திருவடி மடித்து வீற்றிருக்கிறார். அருகில் முனிவர்களான சனக சனாதனர்கள் உள்ளனர். சூரிய சந்திரர்கள் சாம்பரம் வீசுகின்றனர். வலதுபுறம் ஈஸ்வரரும் இடதுபுறம் நான்முகனும் இரணியனை வதைத்த உக்கிரம் தணிவதற்கு வழிபடுகின்றனர். நரசிம்மமூர்த்தியின் அபயம் அளிக்கும் வலது கையின் கூரிய நகங்களில் இரண்ய சம்ஹாரம் செய்த இரத்தக்கரை இன்னும் விளங்குகின்றது. நம்ம அடுத்ததான் இங்கே இருக்கக்கூடிய ஆண்டாளுடைய சன்னதி தான் பார்க்குறோம். அன்னை மகாலட்சுமியின் தவத்தால் மகிழ்ந்த நரசிம்மர் ஸ்ரீ லக்ஷ்மி நரசிம்மர் என்ற பெயருடன் இத்தலத்தில் அருள் பாலிக்கிறார். 200 அடிக்கு பிரம்மாண்டமாக வளர்ந்த குன்றின் மேல் தான் இந்த கோயில் அமைக்கப்பட்டிருக்கு. அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது ஸ்ரீ தேசிகருடைய சன்னதி. நரசிம்மர் சன்னதிக்கு எதிரே சால கிராமத்தின் வழியாக ஆஞ்சநேயரை காணலாம். ஆஞ்சநேயர் நரசிம்மரின் முகத்தை நேரடியாக காண அஞ்சி அவரது திருவடிகளை மற்றும் தரிசனம் செய்யும்படியாக 18 அடி உயரத்தில் கோயிலை நோக்கியவாறு விஸ்வரூப திருக்கோலத்துடன் காட்சியளிக்கிறார் ஆஞ்சநேயர். இரண்யனை வதம் செய்த பின் எவரும் நெருங்க இயலாதபடி உக்கிரம் பொங்க காட்சியளித்த நரசிம்மர் பிரகல்லாதனுடைய வேண்டுகோளுக்கு இணங்க சாந்தம் அடைந்த சாலக்கிராம மலையாக திகழ்ந்து வந்தார். கண்டகி நதிக்கரையில் இருந்த நரசிம்மர் திருக்கோலத்தை கண்டு வணங்கிய ஆஞ்சநேயர்
அந்த மலையை பெயர்த்தெடுத்து வந்தார். வான்வழியில் வந்த அவர் வைகரியில் தவம் செய்ய வேண்டி இங்குள்ள கமலாலய குளக்கரையில் மலையை இறக்கி வைத்தார். ஆஞ்சநேயர் தவம் முடிந்து மழையை தூக்க முயற்சித்த போது முடியாமல் போகவே, அன்னை மகாலட்சுமி, என் எண்ணப்படியே நீ நரசிம்மமூர்த்தியை இங்கு கொண்டு வந்தாய். எனவே நீ ராமனுக்கு செய்யும் கடமைகளை முடித்து நரசிம்மமூர்த்தியை வணங்கி வீடு பேறு பெறுக என்று உத்தரவிட்டார். அதன்படியே தொழுத கையுடன் நின்று நரசிம்மமூர்த்தியை வணங்குகிறார் அனுமன். நாமக்கல்லில் ஹனுமான் கோயிலும் மிகவும் பிரசித்தி வாய்ந்தது. நம்ம நரசிம்மருடைய கருவறை சுற்றிலுமே சுற்று மண்டபங்கள் இருக்குது. அங்கேயும் நிறையா சுவாமிகளுடைய சன்னதிகளும் அமைச்சிருக்காங்க. ஸ்ரீராமருடைய சன்னதி, கிருஷ்ணர் சன்னதி, நம்மாழ்வாருடைய சன்னதி, ஸ்ரீ ராமானுஜருடைய சன்னதி எல்லாமே நம்ம பார்க்கலாம். விஷ்ணுவின் தச அவதாரத்தில் நரசிம்ம அவதாரம் 4ஆம் அவதாரமாக கூறப்படுகிறது. நாளை என்பதே நரசிம்மருக்கு கிடையாது. பக்தர்கள் கூப்பிட்டவுடன் அவர்கள் குரல் கேட்டு அவரை காக்க உடனடியாக வருவார் நரசிம்மர். மிகவும் பிரசித்தி பெற்ற ஸ்ரீ நாமகிரி தாயார் மற்றும் நரசிம்ம பெருமாளுடைய திருக்கோவில் தான் இன்று நம்ம பார்த்தோம். இந்த கோயில் வீடியோ உங்கள் எல்லாருக்குமே கண்டிப்பாக பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம ஸ்ரீபக்தி சேனலை லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். பார்த்த அனைவருக்கும் மிக்க நன்றி.